ஏன் சிலுவையில் இயேசுவின் எலும்புகள் முறிக்கப்படவில்லை அப்படிங்கிறதா என்ன பண்ண போறோம், நம்ம இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். இயேசு சிலுவையில் இருக்கும்போது அவருடைய எலும்புகள் என்ன பண்ணப்படலை, முறிக்கப்படவில்லை. ஒரு மனிதனை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னா, ரோமருடைய சட்டம் அதுதான், ஒரு மனிதனை சிலுவையில் அரைஞ்சிட்டா அவனுடைய எலும்புகளை என்ன பண்ணணும், ஆமா உடைக்கணும், முறிச்சு தான் என்ன பண்ணுவாங்க. ஏன்னா சீக்கிரமா மறிக்கணுங்கிறதுக்காக அந்த வேலையை செய்வாங்க. நீங்க சிலுவையில் ஒரு மனிதன் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன ஆகுன்னா, 2 கையிலையும் ஆணி அடிச்சிருப்பாங்க, காலில் ஆணி அடிச்சிருப்பாங்க. இந்த உடம்போட முழு வெயிட்டையும் பேலன்ஸ் பண்றது எதுதான், இந்த கால் தான் பேலன்ஸ் பண்ணும். எதுதான் பேலன்ஸ் பண்ணும், கால் தான் பேலன்ஸ் பண்ணும். கால் வலுவா இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் அவங்க என்ன பண்ணுவாங்க, சிலுவையில உயிரோட தொங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, சீக்கிரமா மறிக்கணும் அப்படின்னு சொல்லி சிலுவையில் அடிச்சவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கால் எலும்பை என்ன பண்ணுவாங்க, உடைப்பாங்க. கால் எலும்பை உடைச்சிட்டா என்ன ஆகும், உங்க பேலன்ஸ் என்ன பண்ண முடியாது, காலில் கொடுக்க முடியாது, ரொம்ப நேரம் நீங்க தொங்க முடியாது, ரொம்ப நேரம் பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனால ஜீவன் சீக்கிரமா போயிடும், அந்த சிலுவையில் இருக்கிறவங்களுடைய ஜீவன். ஸோ அதுக்காக தான் கால் எலும்புகள் முறிக்கப்படும். ஆனால் நீங்க யோவான் 19ஆம் அதிகாரம், யோவான் 19ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, வசனம் வாசிக்கலாமா? யோவான் அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அல்லேலூயா. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் என்ன பண்ணுவதில்லையா, முறிக்கப்படுவதில்லை என்று வேத வாக்கியம் என்ன பண்ணணுமா, நல்லா கவனிங்க. எலும்புகள் முறிக்கப்படுவதில்லைன்னு சொல்லி வேத வாக்கியம் இருக்கு சங்கீதத்துல. நீதிமான் எலும்புகள் என்ன பண்ணப்படாது, முறிக்கப்படுவதில்லை அப்படின்னு இயேசுவை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ஆனா அது மூலமா, அந்த வேத வாக்கியத்து மூலமா தெய்வம் என்ன சொல்ல வருகிறார், ஏன் இயேசுவின் எலும்புகள் சிலுவையில் இருக்கும்போது முறிக்கப்படவில்லை என்பதைத்தான் என்ன பண்ண போகிறோம், நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நல்லா கவனிங்க. எலும்புகளை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, எலும்புகளை குறித்து வேதத்தில் பார்க்கும் பொழுது, மனிதன் ஆண்டவர் எப்படி உண்டாக்குன்னு வசனத்துல வாசிக்கிறோம். மனிதன் ஆண்டவர் எப்படி உண்டாக்குனாரு, பூமியின் மண்ணினாலே மனிதனை உண்டாக்கினார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மண்ணா இருக்கிற நீ எங்க திரும்ப, மரணத்துக்கு அப்புறம் மண்ணுக்கே திரும்புவான்னு சொல்லி ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். மண்ணா இருக்கிற மனுஷன் எங்க திரும்புவானா, மரணத்துக்கு பிறகு மண்ணுக்கே திரும்புவதாக வசனம் சொல்லுகிறது. அப்ப மனுஷனை மண்ணுல படைச்சதுனாலதான் மரிச்ச அப்புறம் எதுல கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க, மண்ணுல அடக்கம் பண்றாங்க. இந்த மண் என்ன பண்ணிடுது, மனிதனை சாப்பிட்டுருது, மண்ணுக்கு இரையாயிடுது இந்த உடம்பு. ஆனா நம்ம சரீரத்தில் இருக்கிற எலும்புகளை மட்டும் மண் அரிப்பதில்லை. மண்ணை அரிக்க மாட்டே, எலும்பு அரிக்க மாட்டேது மண்ணு. ஆமாவா இல்லையா? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற எலும்பை இன்னைக்கு என்ன பண்றாங்க, தோண்டி எடுத்து ஆராய்ச்சி செய்யறாங்க. எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த டைனோசர், இதோட எலும்புகள்லாம் இன்னைக்கு படிமங்களாக ஆராய்ச்சி கூடத்தில் இருக்கிறது. அப்ப எலும்புகள் என்ன ஆகாது, மண்ணோடு மண்ணா மக்கி போகாது, மண்ணோடு மண்ணா மக்கி போகாது. அப்ப எலும்புகள் அழிவதில்லை, எலும்புகள் மண்ணோடு மண்ணா போகாது. அப்படின்னா என்ன அர்த்தம், எலும்புகளை தேவன் மண்ணினாலே உண்டாக்கவில்லை என்று அர்த்தம். அவர் மண்ணினால உண்டாக்கி இருந்தா என்ன ஆயிருக்கணும், எலும்பும் மண்ணோடு மண்ணா மக்கி போயிருக்கணும். அப்ப எலும்புகள் மண்ணோடு மண்ணாகவில்லை என்றால், தேவன் ஆதாமை உண்டாக்கும் போது இந்த எலும்புகளை எதால உண்டாக்கல, மண்ணினாலே உண்டாக்கவில்லை. அப்ப மண்ணினால் உண்டாக்கப்பட்டது இந்த சரீரம் மட்டும்தான் மண்ணினாலே தேவன் உண்டாக்குகிறார், எலும்புகளை உண்டாக்கவில்லை.
அப்புறம் எலும்புகளை எப்படி தேவன் உண்டாக்குனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மண்ணினால ஒரு பெரிய பொம்மை செஞ்சார்னு பார்த்தோம்ல. ஆதாமை உண்டாக்கும் போது ஒரு பெரிய பொம்மை செஞ்சு அந்த பொம்மையோட நாசியில என்ன பண்ணாரு பார்த்தோம்? ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினதாக நம்ம ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்க முடியும். இந்த ஜீவ சுவாசம் தான் மனிதனுக்குள்ளே நிறைய காரியங்களை செய்தது. நம்ம நிறைய முறை பார்த்திருக்கிறோம் 7 விதமான காரியங்களை அது செய்தது என்று சொல்லி. அது என்ன வேலை பார்த்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, யோபு 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டு இருக்கிறது ஆண்டவருடைய சுவாசம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செஞ்சிச்சுன்னு சொல்லி. வாசிக்கலாமா? 11. தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இவைகள் உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய சுவாசம் அந்த ஆதாமுக்குள்ள ஊதின சுவாசம் இந்த ஆதாம்ங்கிற அந்த பொம்மைக்குள்ள, அந்த மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைக்குள்ள என்ன வேலையை செஞ்சிச்சுன்னா, இங்க ஒரு 6 காரியம் உள்ள மறந்து இருக்கிறது. எத்தனை காரியம்? 1 தோல். 1 என்னது? தோல். 2வது சதை. 3வது எலும்புகள். 4வது நரம்புகள். 5வது ஜீவன். அப்ப எலும்புக்குள்ள இருக்கிற ரத்தம். ஜீவன்னா என்னது? ரத்தத்துல தான் ஜீவன் இருக்கு. அப்ப ரத்தம். 6வது ஆவியை காப்பாற்றினது, ஆவி. 7வது பார்த்தீங்கன்னா இந்த ஆவி தீபமாக மனிதனுக்குள்ளே மாறினது. அப்ப ஆண்டவருடைய சுவாசம் ஆதாமுக்குள்ளே 7 வேலையை செய்தது. இந்த ஆவிதான் ஆதாமுக்குள்ளே எதை உண்டாக்குகிறது? எலும்புகளை உண்டாக்குகிறது. அந்த எலும்புக்குள்ளே எலும்பு மச்சையை உண்டாக்குகிறது, ஜீவனை உண்டாக்குகிறது. அப்ப ஆண்டவருடைய சுவாசம் தான் அவனுக்குள்ள என்னவா போகுது? ஜீவனாக மாறுகிறது. அந்த ஜீவன் எங்க வச்சிருக்கிறார்? எலும்புகளுக்குள்ளே வைத்திருக்கிறார். அப்ப ஆதாமை தேவன் உண்டாக்கும் போது இந்த சரீரத்தை தான் உண்டாக்குறதுக்கு எதை எடுத்தாரு? மண்ணை எடுத்தாரு. முழுசா கூடா உண்டாக்கல, பெரிய மண் குவியல். அந்த மண் குவியல் என்னவா பொம்மையா மாத்தி அந்த உருவத்தை கொடுத்து அந்த உருவத்துடைய நாசில என்ன கொடுக்கிறாரு? ஜீவ சுவாசத்தை கொடுக்கும் போது இந்த ஜீவ சுவாசம் தான் ஆதாமுக்குள்ளே எலும்புகளை உண்டாக்குகிறது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு உலகத்துல பல நிறத்துல மனுஷங்க இருக்காங்க. நம்ம கருப்பும் இல்லாம சகப்பும் இல்லாம மாநிறத்துல இருக்கிறோம். நம்ம இந்தியாவில் கலர் எடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே கருப்பு கிடையாது, எல்லாருமே சகப்பு கிடையாது. நம்ம என்ன நிறத்துல இருப்போம் இந்தியாவில்? ஆமா, கலப்படமா மாநிறத்துல இருப்போம். ஆனா நீங்க ஆப்பிரிக்கா எடுத்துக்கோங்க, அவங்க 90% 99% எப்படித்தான் இருப்பாங்க? கரேறு தான் இருப்பாங்க, கருப்பா. இதே நீங்க இந்த சைடு வாங்க, ரஷ்யா பக்கம் அமெரிக்கா பக்கம் வாங்க, அவங்க வெள்ளையா இருப்பான். வெள்ளையா ஒரு மாதிரியா. இன்னொருத்தன் பிங்க் கலர்லாம் இருக்காங்க, அவ்வளவு சகப்பாலா இருக்கிறாங்க. பிங்க் கலரா இருப்பான், அவன் கலரே பிங்கா இருக்கும். அப்ப ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தேசத்திலையும் ஒவ்வொரு நிறத்தில் என்ன இருக்கிறாங்க? மனிதர்கள் இருக்கிறாங்க. ஏன்? அந்த நிறத்தோட காரணம் என்னன்னு தெரியுமா? அங்க உள்ள மண்ணோட தன்மை அது. அல்லேலூயா. மண் என்ன நிறத்துல இருக்கோ அதே நிறம் தான் அந்த மண்ணி நிறத்துல அவங்களுடைய. ஏன்னா மண்ணுல நிறைய நிறங்கள் இருக்கிறது. அந்த நிறத்தோட இருக்கு மண்ணோட தன்மைகளை ஆண்டவர் காண்பிப்பதற்காக இப்படி நிறமுள்ள மனிதர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு? எப்படி மண்ணில் 6 வகையான மண் வகைகள் இருக்கிறதோ 6 வகையான நிறங்கள் இருக்கிறதோ அதே போல மனிதனுடைய நிறங்கள் எத்தனை? 6 வகையான நிறங்கள் இருக்கிறதுங்கிறது காண்பிக்கிறதுக்காக தேவன் இப்படி வைத்திருக்கிறார். அவங்க நாட்டிலே நம்ம மண் இருக்கு, நம்ம நாட்டிலே அவங்க மண் இருக்கு. அந்த நிறங்கள் 6 வகை, மனிதனுடைய நிறங்கள் 6 வகை என்பதை காண்பிப்பதற்கு.
இது ஏன் சொல்ல வரேன்னா, மண்ணின் நிறங்கள் மாறுவது போல மனிதனுடைய நிறங்கள் என்ன பண்ணுது. ஆனா எந்த கலர்ல மனுஷன் இருந்தாலும் அவனுடைய எலும்பு என்ன கலரா இருக்கு, வெள்ளையாத்தான் இருக்கு. கருப்பா அவன் இருந்தாலும் அவன் எலும்பு என்னவாத்தான் இருக்கும், மாநிறத்துல இருந்தா அவன் எலும்பு என்னவாதான் இருக்கும். அப்ப மனிதனுடைய நிறங்கள் மாறினாலும் எலும்பு என்னவா இருக்கு, ஒயிட்டா இருக்க. காரணம் என்னன்னா, மனிதனுடைய எலும்பு தேவனுடைய ஆவியினால் சுவாசத்தினால் உண்டாக்கப்பட்டது. தேவனால் உண்டாக்கப்பட்டதுதான் மனுஷனுக்குள்ள இருக்கிற எலும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் ஏவாளை உண்டாக்கும் போது பாத்தீங்கன்னா மறுபடியும் மண் எடுத்து என்ன பண்ணல, அவரு ஏவாளை உண்டாக்கும் போது பொம்மைலாம் செய்யல, ஆதாம செஞ்ச மாதிரி. என்ன பண்றாரு ஏவாளை உண்டாக்கும் போது, ஆதாமுடைய ஒரு விலா எலும்பை உடைச்சி. ஏன் விலா எலும்பை உடைக்கிறாரு, எதுக்குங்க? அந்த விலா எலும்புக்குள்ள என்ன இருக்கு, ஜீவன். எலும்புக்குள்ளதான் ஜீவன் இருக்கு. இப்ப என்னதான் ஜீவன் தான் தேவை. அப்ப ஆதாமிட்ட இருந்து விலா எலும்பை எடுத்து ஆண்டவர் ஏவாளை உண்டாக்குகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் தான் அந்த எலும்புக்கு மேலதான் மண்ணை வச்சு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஏவாளை உண்டாக்குறாரு. ஆதாமை போலவே மண்ணை வச்சு உண்டாக்கிட்டு என்ன பண்ணல, நாசிர சுவாசத்தை. ஏன்னா ஆதாமுக்கு தான் சுவாசம், ஜீவன் முத கொடுக்கிறாரு. அந்த சுவாசம் இப்ப எங்க வந்துருச்சு, ஆதாமுடைய எலும்புக்குள்ள இருக்கு. ஏவாளை உண்டாக்குவதற்கு மறுபடியும் அவர் பொம்மை செஞ்சு அந்த சுவாசத்தை ஊதல, எலும்பை உடைச்சி அதுக்கு மேல மண்ணால என்ன பண்றாரு ஆண்டவர், ஆதாமை உண்டாக்குகிறார். அல்லேலூயா. இப்படித்தான் மனிதர்களை உண்டாக்கி மனிதனுக்குள்ள எலும்புகளை தேவன் இப்படித்தான் உண்டாக்குகிறார். ஆமே. இந்த எலும்புல தான் மனிதனுக்கு பிரச்சனை வந்துச்சு. இந்த எலும்புல தான் என்ன வச்சு மனிதனுக்கு. இப்ப ஆதாமுடைய எலும்பு என்ன, யாரு, ஆதாமுடைய எலும்பு யாரு, ஏவாள். இந்த முழு உலகமும் பாவத்துக்கு காரணம் யாருங்க, ஏவாள் தானே. ஏவாள் மூலமா தானே என்ன வந்துச்சு, மனுகுலத்துக்கு பாவம் வந்தது. ஏவாள் எலும்பு. ஏவாளுங்கிறது என்னது, எலும்பு. ஆதாமே சொல்ற, என்னுடைய எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறபடியால் இவ மனுஷி அப்படிங்கிற ஆதாம். தேவன் அப்படித்தான் சொல்றாரு, இவ அவனுடைய எலும்புல இருந்து எடுத்தவதான்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவன்கிட்ட கொண்டு வராரு. இப்ப இந்த எலும்பு என்ன ஆகுது, இன்னைக்கு கவனிங்க. இந்த தந்திரக்காரன் பிசாசு என்ன பண்றானா, ஆதாமு கிட்ட போகாம யாருக்கிட்ட போறான், எலும்பு கிட்ட போறான். யாருக்கிட்ட போறான், ஆதாமுடைய எலும்பு கிட்ட போறான். போய் தேவ கட்டளையை மீறும்படிக்கு, ஆமே, எது தேவ கட்டளையை மீறும்படி செய்வதற்கு இந்த ஏவாளோட என்ன பண்றான், சம்பாஷணை செய்கிறான். சம்பாஷணை என்னது, பேசுறான், பேச்சுவார்த்தை நடத்துறான். அல்லேலூயா. எலும்புகள் கவனமா இருக்கணும். பேச்சு ரொம்ப முக்கியம், வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆமென். இன்னைக்கு ஆம்பளைகளுக்கு வாயாடின்னு பேர் இல்ல. யாருக்கு தான் பேரு வாயாடின்னு வச்சிருக்காங்க உலகத்துல, எலும்புகளுக்குத்தான் வாயாடின்னு பேர் இருக்கு உலகத்துல. ஆம்பளை எவ்வளவு பேசுனா அவனுக்கு வாயாடின்னு பேர் இருக்காது, அவன் சாதுரியமா பேசுவான்பா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா பெண்களுக்கு தான் என்ன பேர் இருக்கு, என்ன பேர் இருக்கு, இது வாயாடி. ஏன் வாயாடின்னு பேரு வந்துச்சுன்னா, இது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஏவாளே வாயாடி இருக்கு. ஏவாளுடைய வாய் யார்கிட்ட ஆடணுமோ அவங்க கிட்ட ஆடாம யார்கிட்ட ஆடக்கூடாதோ அவங்க கிட்ட வாயாடி இருக்குது. உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதுன்னு வசனம் இருக்கு நீதிமொழிகள்ல. உன் சரீரத்தை பாவத்துக்கு உள்ளாக்குறதுக்கு எதுக்கு இடம் கொடுக்காத. சொற்களின் மிகுதியில் என்ன இருக்கும், பாவம் இருக்கும். ரொம்ப பேசணும்னா அதுக்குள்ள கொஞ்சம் பாவமான வார்த்தைகளும் தேவையில்லாத வார்த்தைகளும் பிரச்சனையான வார்த்தைகளும் அதுக்குள்ள இருக்கும். அதனாலதான் அதிகமா என்ன பண்ணக்கூடாது, அதிகமா
பேசக்கூடாது. பேச வேண்டியதை பேசணும். அதுக்காக சத்தியத்தை அதிகமாக பேசக்கூடாது. சத்தியத்தை அதிகமாக பேசணும். அதை நம்ம அதிகமாக பேச மாட்டோம். லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், என் வாய்க்கு என்ன வைங்க, என்ன வைங்க. ஏன்னா வாய் பிரச்சனைன்னு யாருக்கு தெரியும்? சங்கீதக்காரனுக்கு தெரியும் வாய் பிரச்சனைன்னு. இந்த ஏவாள் ஆண்டவர் யாரோட பேசணும் விரும்புறாருன்னா, தேவனோடு பேசணும், தேவனோடு ஐக்கியமா இருக்கணும், தேவனோடு உறவாடணும், தேவனோடு உலாவணும், தேவனை துதிக்கணும். இப்படிதான் ஆண்டவர் பூமியில ஏதேன் தோட்டத்தில் அவங்கள வச்சிருந்தாரு. ஆனா நல்லா கவனிங்க, இங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கவனிக்கிறோம், ஆதாம் ஏவாள் தனிமையா இருக்க கூடாதுன்னு சொல்லிதான் என்ன பண்ணாரு? துணையை கொடுத்தாரு. அப்ப தனியா இருக்க கூடாதுல்ல. இங்க ஏவாளை சந்திக்கும் போது என்னவாதான் இருந்தா? தனியாகத்தான் இருந்தா. ஒரு குடும்பத்துல பிரச்சனை எப்ப வரும்னா, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் பிரச்சனை வரும். கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் இன்னொரு பெரிய பிரச்சனை உருவாகும். அல்லேலூயா. கணவன் மனைவி ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, தனிமையா, அவங்க தனியாவே என்ன பண்ணக்கூடாது? அவங்க தனியா யோசிக்க கூடாது, தனியா சிந்திக்க கூடாது, தனியா பேச்சுவார்த்தை வைக்க கூடாது. எந்த ஒரு விஷயத்திலையும் தனியானா இவங்க தனியா பேசுறது, இவங்க தனியா இன்னொரு காரியத்தை பேசு, அப்படி அல்ல. ஒரே மனம், ஒரே சிந்தை, ஒரே பேச்சு, ஒரே கேரக்டர் நமக்கு வர வேண்டும். தனிமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஏவாளை உண்டாக்குறாரு. இந்த ஏவாளம்மா தனியா இருக்கிறது இதான் நேரம் சொல்லி என்ன பண்றான் சத்துரு? எலும்புகிட்ட சம்பாசனை பண்ணுகிறான். சம்பாசனை பண்ண நடந்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் விலக்கின விருட்சத்தின் கனியை ஏவாள் பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தாள். அல்லேலூயா. நடந்தது என்னன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் உறவில் இருந்து அவங்களை என்ன பண்ணிட்டாரு? ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார். எலும்புல பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம தேவ உறவுல இல்லைன்னு அர்த்தம். இங்க எலும்பு மூலமா பிரச்சனை வருது, ஏவாள் மூலமா எங்க பிரச்சனை வருது? தேவனுடைய கட்டளை மீறும்படிக்கு ஒரு பிரச்சனை வருது. மீறிட்டாங்க. நடந்த காரியம் என்ன? ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆதாம் ஏவாளை எங்க இருந்து துரத்தி விட்டாரு? ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விடுகிறார். துரத்தி விட்டா யாரை மட்டும் தான் துரத்தி இருக்கணும்? ஆதாம் உண்மையிலே நல்லவங்க. அவரு மீறிட்டாரு, முடிஞ்சிருக்கும். பாருங்க, ஏவாளோடு சேர்ந்து ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணப்பட்டாங்க? ஆமா. அப்ப 2 பேருமே துரத்தப்படுறாங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு. ஏதேன் தோட்டங்கிறது தேவ உறவோடு சம்பந்தப்பட்டது. ஏன்னா அப்படித்தான் அங்க வாசிக்கிறோம். அவங்க பகலிய குளிர்ச்சியான வேளையில என்ன பண்ணாங்க? தேவனோடு உலாவினார்கள், உறவாடினார்கள், பேசினார்கள். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? எலும்பு மூலமா பிரச்சனை வந்ததுனால ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் போகும், எலும்பு கூட்டி நீ ஓடு அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? ஆதாம் ஏவாளை துரத்தி விட்டார். எலும்புல பிரச்சனை உருவாக ஆரம்பித்தது. எலும்பு மூலமாய் பிரச்சனை வந்தது. எலும்பு முறிவு ஏற்பட்டது. முறிவுன்னு என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு நமக்கும் அவங்களுக்கு இருந்த உறவுல என்ன வந்துருச்சு? முறிவு, விரிசல், இடைவெளி. இதுதான் எலும்பு முறிவு. அப்ப எலும்பு முறிவு என்பது ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டது. அல்லேலூயா. நமக்கு எலும்பு பிரச்சனை இருக்குன்னா நம்ம உறவுல சரியா இருக்கோம்னா என்ன பண்ணணும்? நம்மள டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். வயசாகி எலும்பு பிரச்சனை வர்றது வேற. வயசாகி எலும்பு பிரச்சனை வருது. ஏன்னா வயசாகுது, எலும்பு நடக்க நடக்க எலும்பு தேயும், அப்ப பிரச்சனை வருது வேற. சும்மாவே எலும்பு பிரச்சனை வருதுன்னா, இல்லை ஆபரேஷன் பண்ணியிருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணதுனால எலும்புல பிரச்சனை இருக்கு, அது வேற. ஆனா எதுவுமே நடக்காம எலும்பில் பிரச்சனை வருகிறது, எலும்பு உடைகிறது, எலும்புக்கு ஆபத்து வருகிறது என்றால் கவனிக்கணும், தேவ உறவில் நாம் சரியாக இல்லை என்ற அர்த்தம். ஏன்னா எலும்பு பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர் அவர்களை
தம்முடைய உறவுல இருந்து என்ன பண்றாரு? துரத்தி விடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. எலும்பு பாவம் செஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் துரத்தி விடுறாரு. இந்த பாவம் என்ன ஆகுதுன்னா முழு மனுகுலத்திற்கும் சாபமாக மாறுகிறது. என்னவா மாறுது? நம்ம ஆதி பெற்றோராகி ஆதாமின் மூலமாகத்தான் இந்த எலும்பு பிரச்சனை, எலும்பு முறிவு முழு மனுகுலத்திற்கும் வருகிறது. முழு மனுகுலத்துக்கு வருகிறது. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீதம் 38:3 சங்கீதம் 109:18 வாசிக்கும் போது, என் எலும்புகள் பாவம் இருக்கிறதுனால இந்த எலும்புகள் என்ன இல்லைங்கிறாரு? சௌக்கியம், ஆரோக்கியம், சுகமில்லை. ஏன் நம்ம வாழ்க்கையில நிறைய வியாதி, நிறைய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலும்பு நல்லா இருந்தாதான், எலும்பு ஸ்ட்ரென்த்தா இருந்தாதான் நம்ம வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். அப்ப எலும்பு சரியா இல்லைன்னு என்ன அர்த்தம்? தேவனோடு இருக்கிற உறவில் நம்ம என்ன இல்லைன்னு அர்த்தம்? சரியாக இல்லை என்று அர்த்தம். ஆதாம் மூலமாய் முழு மனுகுலத்திற்கும் எலும்புகளில் பிரச்சனை வர ஆரம்பித்தது. அதனாலதான் சங்கீதக்காரர் தெளிவா சொல்றான், என் எலும்புல என்ன இருக்கு? பாவம் இருக்கிறதுனால என் எலும்புல என்ன இல்லை? சௌக்கியம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சுகம் இல்லை. முழு மனுகுலத்துக்கும் வியாதியா மாறிடுச்சு எலும்பு மூலமா. எலும்பு மூலமா முழு மனுகுலத்திற்கு என்ன வந்துருச்சு? சாபம், வியாதி. அல்லேலூயா. எது மூலமா? எலும்பு மூலமா. எலும்பு பிரச்சனையால, எலும்பு முறிவினால, ஆண்டவர் சமூகத்தை விட்டு அவங்க தூரம் போனதுனால, அந்த உறவிலிருந்து அவங்க வெளியே அனுப்பப்பட்டதுனால அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஒரு பக்கம் சாபம், ஒரு பக்கம் என்னது? இன்னொரு பக்கம் வியாதி. சௌக்கியம் இல்லையா, சுகம் இல்லையா. இது முழு மனுகுலத்திற்கும் இந்த பிரச்சனை வர ஆரம்பித்தது எலும்பு மூலமாய். அல்லேலூயா. இந்த எலும்பு மூலமாய் நடந்த இந்த பிரச்சனையை, இந்த சாபத்தை சரி செய்வதற்காக, பரிகாரம் உண்டாக்குவதற்காக இந்த பூமிக்கு வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எதை சரி செய்யறதுக்காக? எலும்பு பிரச்சனைய, தேவனுடைய உறவிலிருந்து மனிதர்கள் தூரம் போனாங்களே, இந்த பிரச்சனையை சரி செய்து மறுபடியும் அவர்களை தேவனோடு இணைப்பதற்காக, தேவ உறவில் அவர்களை கொண்டு வருவதற்காக, எலும்பு பிரச்சனையை சரி செய்வதற்காக, எலும்பில் இருக்கிற முறிவை சரி செய்வதற்காக, எலும்பில் இருக்கிற ஆரோக்கியம் இல்லாத காரியத்தை, சௌக்கியம் இல்லாத காரியத்தை, சுகமில்லாத காரியத்தை சரி செய்வதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு அடையாளமாகத்தான் பழைய ஏற்பாட்டிலே எகிப்திலிருந்து ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி போகும்போது பஸ்கா என்ற ஒரு பண்டிகையை கொண்டாடும்படிக்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். இந்த பஸ்கா பண்டிகையோட பர்பஸ் என்ன? ஒரு ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ளணும். அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் போது அதோடைய எலும்புகள் ஒன்று என்ன பண்ணக்கூடாது? முறிக்கப்படக்கூடாது என்று சொல்லி நீங்க யாத்திராகமம் 12:46 வாசிக்க முடியும். அதோடைய எலும்புகள் என்ன பண்ணக்கூடாது? முறிக்கப்படக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு எலும்பும் முறிக்கப்படக்கூடாது என்று சொல்லி. இது ஏன் இந்த பஸ்கா பண்டிகை அப்படின்னா, இது இயேசுவை அடையாளப்படுத்துகிற ஒரு பண்டிகை. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாய் காண்பித்தார். அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடும் போது பஸ்கா ஆட்டுடைய எலும்புகள் என்ன பண்ணக்கூடாது? முறிக்கப்படக்கூடாது. ஏன் முறிக்கப்படக்கூடாதுன்னா, இது இயேசுவுக்கு அடையாளம். அதனாலதான் இயேசு இந்த பூமியில வாழும் பொழுது, வாழ்ந்து முடித்த பிறகு 33 ஆண்டுகள் தன்னுடைய ஊழிய காரியத்தை நிறைவு செய்த பொழுது, நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்திருக்கும் போது அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஏன் சிலுவையில இயேசுவின் எலும்புகள் முறிக்கப்படவில்லை என்றால், அவர் எலும்பு முறிவை சரி செய்ய வந்த தெய்வம் அவர். அவர் எலும்பு பிரச்சனையை சரி செய்ய வந்த தெய்வம் அவர். அவர் எலும்பில் இருக்கிற அந்த சௌக்கியம் இல்லாத, ஆரோக்கியம் இல்லாத சுகவீனத்தை மாற்ற வந்த தெய்வம் அவர். அவர் தேவனோடு இருக்கிற உறவை மறுபடியும் மனிதனுக்கு கொடுக்க வந்த தெய்வம் அவர். அல்லேலூயா. ஆதாம் மூலமா, ஆதாமின் எலும்பின் மூலமாய் எப்படி தேவ உறவுல விரிசல் வந்துச்சோ,
அந்த உறவை மறுபடியும் மனுகுலத்திற்கு கொடுக்க இயேசு இந்த பூமிக்கு வந்ததுனால தான் அவர் சிலுவையில் இருக்கும்போது அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஏன்னா முறிவை சரி செய்ய வந்த தெய்வம் இவர். எலும்பு முறிவை அவருடைய எலும்புகள் முறிக்கப்பட்டா சரியாகுமா? அதனாலதான் இயேசு சிலுவையில் இருக்கும்போது அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஏன்னா அவர் எலும்பு முறிவை சரியாக்க வந்த தெய்வம், எலும்பில் இருக்கிற பிரச்சனையை சரி செய்ய வந்த தெய்வம், எலும்புக்குள் இருக்கிற அந்த ஆரோக்கியமற்ற தன்மையை, எலும்புக்குள் இருக்கிற அந்த சுகவீனத்தை மாற்றி நம்முடைய எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்க வந்த தெய்வம் அவர், சுகத்தை கொடுக்க வந்த தெய்வம், நம் ஆரோக்கியமா இருக்கும்படிக்கு வந்த தெய்வம் அவர். ஆதாம் மூலமா இழந்து போன மனுகுலம் இழந்து போன அந்த உறவை மறுபடியும் மனுகுலத்திற்கு கொடுக்கும்படியாய் வந்த தெய்வம் அவர். அல்லேலூயா. அப்ப எலும்பு முறிவை சரியாக்க வந்தவருடைய எலும்புகள் முறிக்கப்பட்டா சரியா இருக்குமா? அதனாலதான் சிலுவையில இயேசுடைய எலும்புகள் என்ன பண்ணப்படவில்லை? என்ன பண்ணப்படலைங்க? முறிக்கப்படவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் இயேசுடைய எலும்புகள் சிலுவையில் என்ன பண்ணப்படல? முறிக்கப்படவில்லை. இயேசுவின் எலும்புகள் முறிக்கப்படாமல் இயேசு என்ன பண்ணாரு? சிலுவையில மரித்தார். அந்த மரித்த தெய்வத்தை தான் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் என்ன பண்ணார்? அவரு உயிரோடு எழுந்தார், தன்னை தெய்வம் என்று நிரூபித்தார். நீங்க உயிரோடு எழும்பும் போது கூட உயிர்த்தெழுந்த தெய்வம் சொல்லுகிறார், அவரை தொட வரும்போது சொல்றாரு, ஒரு ஆவிக்கு இருக்கிறது போல எனக்கு என்ன இருக்கு? என்ன சரீரமும் உண்டாகாது அப்படி சொல்றாரு. அப்ப எலும்புகள் இருக்குன்னு சொல்லுவார் அந்த இடத்துல. எனக்கு என்ன இருக்கு? எலும்புகள் இருக்கிறது. அப்ப உயிர்த்தெழுந்த சரீரத்துல என்ன இருக்கும்? இயேசுடைய எலும்புகள் உயிர்த்தெழுந்து மகிமையின் சரீரத்தோடு அவர் எங்க போனாரு? யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின்படி அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஒரு மாடல். இயேசுவின் எலும்புகள் முறிக்கப்படாமல் இருந்ததனாலதான் இயேசு அவருடைய எலும்புகள் உயிர்த்தெழுந்து மறுரூப சரீரத்தை அடைந்து அவர் பரலோகம் ஏறி போனார். இதே போலதான் நீங்கள் நானும் இந்த மெய்யான இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த மெய்யான இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி இவருடைய எலும்புகள் உயிர்த்தெழுந்ததோ அதே போல நம்முடைய எலும்புகளும் உயிர்த்தெழும் ஒரு நாள். ஆனா இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நடக்கிற காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இப்ப மனுகுலம் எப்படி இருக்கு? அவங்க எலும்புகள் என்ன எதோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க? இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாத எலும்புகள் என்ன இருக்கு? பிரச்சனை. அப்ப இந்த எலும்புகளுக்கெல்லாம் ஒரு நற்செய்தியை கொடுக்கும்படிக்குத்தான் இயேசு இந்த பூமிக்கு மனிதனாக வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. நற்செய்தி எலும்புகளை என்னாக்குமா? நீதிமொழிகள வசனம் இருக்கு. நற்செய்தி என்னாக்குமா? என்னாக்குமாங்க? எலும்புகளை புஷ்டியாக்கும் சொல்லி நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல வாசிக்க முடியும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். இந்த உலகத்திலே நல்ல செய்தி என்ன தெரியுமா? இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் மரணம், இயேசு அடக்கம் பண்ணப்படுதல், இயேசுவின் உயிர்த்தெழுதல். இந்த நற்செய்தி நம்ம எலும்புகளை என்னாக்கும்? புஷ்டியாக்கும். அப்ப இயேசுவை யாரெல்லாம் தெய்வமா ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க எலும்புல என்ன இருக்காது? என்ன இருக்காதுங்க? பிரச்சனை இருக்காது. அவங்க எலும்பு முறிவை சரி செய்வார். அல்லேலூயா. அவங்க எலும்புல ஆரோக்கியத்தை கொடுப்பார், அவங்க எலும்புல சௌக்கியத்தை கொடுப்பார், அவங்க எலும்புல சுகத்தை கொடுப்பார். அவர்கள் பலத்த காரியத்தை செய்வார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போதுதான், இயேசுவை சொந்த இரட்சகராக ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் கடவுளோடு இருக்கிற உறவை தேவன் மறுபடியும் ஏற்படுத்த முடியும். இழந்து போன அந்த உறவை மறுபடியும் என்ன பண்ணுவார் தேவன்? மனிதனுக்கு ஆமா புதுப்பிப்பார், கொடுத்து ஆசீர்வதிப்பார். எலும்புல பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம தேவனோடு ஐக்கியமா இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபிக்கும் போது என் எலும்புகளை என்ன ஆக்குங்கன்னு கேட்கணும். ஆரோக்கியம் படுத்துங்க, புஷ்டியாக்குங்க, சுகப்படுத்துங்க. என் எலும்புல என்ன இருக்கணும்? பலன் இருக்கணும்.
எலும்புக்கு பலனே என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை தான், வசனம் தான். அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு வேதத்தை வசனத்தை படிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க எலும்புகள் புஷ்டியாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா வசனம் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நீதிமொழிகள் 16:24 வாசிக்கிறீங்களா? இனிய சொற்கள் தேன் கூடு போல ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இனிய சொற்கள் தேன் கூடு போல ஆத்துமாவுக்கு என்ன கொடுக்குதான்? மதுரத்தையும், எலும்புகளுக்கு எதா மாறுதான்? ஔஷதமாக, மருந்தாக மாறுகிறது. அப்ப இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில என்னை கவனிங்க, நம்முடைய சொற்கள் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? நம்ம பேச்சு எப்படிப்பட்டதா இருக்கணுமா? இனிய சொற்களாக. அப்ப கடுமையான சொற்கள் நம்ம கிட்ட வருதுன்னா, கோபமான சொற்கள் நம்ம கிட்ட வருதுன்னா, ஆரோக்கியம் இல்லாத பேச்சு நம்ம கிட்ட இருக்குன்னா, நம்ம எலும்பு என்னவா தான் இருக்கும்? வீக்கா தான் இருக்கும். இனிய சொற்கள் எலும்புகளுக்கு என்னதான்? ஔஷதம். இந்த உலகத்திலே இனிய சொற்கள் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். ஏன்னா வசனம் நமக்கு சொல்லுது, அவருடைய வார்த்தை தேனிலும் தேனிலும் மதுரமானது. அப்ப இயேசுவின் வார்த்தை அடங்கிய இந்த வேதம் தான் நம்முடைய இனிய சொற்களாக பார்க்க வேண்டும். அப்ப இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில, ஆமென், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நம்ம எலும்பை என்ன பண்ணிட்டாரு? முறிவை என்ன பண்ணிட்டாரு? சரி பண்ணிட்டாரு. பிரச்சனையை சரி பண்ணிட்டாரு. மறுபடியும் இந்த எலும்புக்குள்ள பிரச்சனை வராம இருக்குன்னா, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய பேச்சு சரியாக இருக்கணும். இனிய சொற்களை பேசுகளாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே இனிய சொற்கள் தேவனுடைய வார்த்தை தான். அல்லேலூயா. அதனால தேவனுக்கு பயந்து நம்ம வாழும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானவான்களாய் மாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம்னு வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? நீதிமொழிகள் 12:4 வாசிங்க. நீதிமொழிகள் 12:4. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லட்சையை உண்டு பண்ணுகிறவளோ அவளுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். இது கணவன் மனைவியோடு சம்பந்தப்படுத்தி பார்க்க கூடாது. இயேசுவோடு மணவாள மணவாட்டியோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். நம்ம இயேசுவுக்கு எதை உண்டாக்குறதா இருக்கக்கூடாது? இயேசுடைய நாமத்துக்கு எதை உண்டாக்குறதா இருக்கக்கூடாது? வெட்கத்தை உண்டாக்குவர்களாக, இலச்சையை உண்டாக்குவர்களாக இருக்கக்கூடாது. வெட்கத்தையும் இலச்சையை உண்டாக்குகிறவர்கள் இயேசுவுக்கு என்னவா மாறிடுவோம்? எலும்புருக்கியாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா. என்னை கவனிக்கணும். வாழ்கிற எலும்பு மூலமா எப்படி பிரச்சனை வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டு தேவன் இருக்கிற உறவு எப்படி பிரிந்து போனதோ, அதை சரி செய்வதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நம்ம எலும்பு பிரச்சனையை சரி செய்து, என்னை கவனிங்க, அவருடைய எலும்பா தேவன் நம்மளை மாத்தி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு மனவாட்டினா யாருடைய எலும்பு? இயேசுடைய எலும்பு. நம்ம இயேசுடைய ஆதாமுடைய எலும்பு தான் பிரச்சனை. ஆனா இயேசுடைய எலும்பா இருக்கிற நீங்கள் நானும் இந்த உலகத்தில் பிரச்சனைக்குரியவளாய் இருக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாமுடைய எலும்பு தான் ஆகாத சம்பாஷணையை பேசும். ஆதாமுடைய எலும்பு தான் யாருகிட்ட எதை பேசணும் எப்படி பேசணும் தெரியாம பேசும். ஆனா நீங்கள் நான் இயேசுவின் எலும்புகள் என்பதை மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப நம்ம இயேசுவின் எலும்பா இருக்கிற நம்மள அவருடைய எலும்பா மாத்துறதுக்கு தான் அவருடைய எலும்புகள் சிலுவையில் முறிக்கப்படவில்லை. அல்லேலூயா. அப்ப அவர் சிலுவையில் எலும்புகள் முறிக்கப்படாமல் இருந்து நம்மள அவருடைய எலும்பா மனவாட்டியா மாத்தி இருக்கிறார்னா, ஆமென், இந்த உலகத்துல வாழ்ற இந்த வாழ்க்கையில அவருக்கு எலும்புருக்கியா இருக்கக்கூடாது. அவருடைய நாமத்துக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவர்களா இருக்கக்கூடாது. அவருடைய நாமம் தூசிக்கப்படுற வாழ்க்கை வாழக்கூடாது. சாட்சி வாழ்க்கை வாழணும். கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணும். அவரை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை வாழணும். அவரை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும்.
இதுதான் இயேசுவின் எலும்பாய் வாழ்கிற வாழ்க்கை என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. லட்சியை உண்டு பண்றவன் என்னவா இருப்பான கணவனுக்கு, அப்படி நம்ம வாழக்கூடாதுங்க. அடுத்து சொல்லுது நீதிமொழி 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்லுகிறது. என்ன சொல்லுது? பொறாமையோ. இன்னைக்கு மனுஷன் இருக்கிற மிகப்பெரிய வியாதிங்க இது. என்னது? ஆமா, பொறாமை. பக்கத்து வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பெற்றுக்கூடாது. இங்க என்ன ஆகும்? அவளுக்கு ஆம்பளை பிள்ளை பத்துருச்சு. பிறந்த பிள்ளை என்னவா இருந்தா என்ன? கடவுள் கொடுக்கிறத வாங்கிக்கிட்டு என்ன பண்ணணும்? கடவுளுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். பொறாமை. ஒரு நல்ல காரியம் நடந்துச்சுன்னா பொறாமை. இந்த பொறாமைங்கிறது எது மாதிரியா? எலும்புரிக்கு மாதிரி. அப்ப வேதத்தை அறிந்த நாம், தேவனை அறிந்த நாம், இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், இயேசுவின் எலும்பாய் மாறிய நாம், நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது? பொறாமையின் காரியம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம எலும்புரிக்கியா இருக்கக்கூடாது. எலும்புரிக்குங்கிறது அது ஒரு வகையான வியாதியோடு சம்பந்தப்பட்டது. அது ஒரு காய்ச்சலோடு சம்பந்தப்பட்டது. அது ஒரு ஜுரம், தீராத ஜுரம். அது ரொம்ப டேஞ்சரான வியாதி. அது அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாழ. ஏன்னா இயேசுவின் எலும்பாய் இருக்கிற நம்முடைய எலும்புக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பிரச்சனை, வியாதி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் நம்மளை இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. அதுக்கு தான் தேவன் நம்மளை இந்த பூமியில அவரை போல வாழ்வதற்காக வைத்திருக்கிறார். அப்ப இயேசுவின் எலும்புகள் முறிக்கப்படாமல் இருக்க காரணம் என்னன்னா, நம்மளை அவருடைய எலும்புகளாக மாற்றுவதற்காகத்தான். அப்ப இயேசுவின் எலும்புகளாக இந்த பூமியில் நம்மளை வச்சிருக்கிறார்னா, அவருடைய மனவாட்டிங்கிற ஸ்தானத்தை இழந்து போகாத ஒரு வாழ்க்கை இந்த பூமியில நம்ம என்ன பண்ணணும்? வாழணும். எப்படி நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்ணு யார் நினைவா இருக்கும்? நிச்சயம் பண்ணப்பட்ட அந்த கணவன் மேல நினைவா இருப்பது போல, மனவாட்டியாகிய நீங்கள நானும் மணவாளன் மேல, இயேசுவின் மேல நம்முடைய நினைவுகள் இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும், நம்முடைய யோசனைகள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து ஒரு நல்ல எலும்பாக, இயேசுடைய மனவாட்டிங்கிற ஒரு நல்ல எலும்பாக இந்த பூமியில வாழ்ந்து மரிக்கும் போதுதான் இயேசுடைய எலும்புகள் எப்படி உயிர்த்தெழுந்ததோ அதே போல ரகசிய வருகையிலே இயேசு தம்முடைய எலும்பை மறுபடியும் கூட்டிட்டு போக வரப்போகிறார். அந்த ரகசிய வருகையிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பி நம்முடைய எலும்புகள் உயிரடைந்து மறுரூப சரீரத்தை பெற்றுக்கொண்டு அவரை முகமுகமாய் பார்க்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை கொடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சிலுவையில் இயேசுவின் எலும்புகள் முறிக்கப்படாததுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய எலும்புகளில் இருக்கிற பிரச்சனையை சரி செய்து நம்ம எலும்பை புஷ்டியாக்கி, நம்ம எலும்பு ஆரோக்கியமாய் மாற்றி, நம்ம எலும்புக்குள்ள சௌக்கியத்தை கொடுத்து, நம்முடைய வாழ்க்கையில அவரை போல வாழ்கிற வாழ்க்கையை கொடுத்து, வருகையிலே அவரோடு கூட அவரை போல உயிர்த்தெழுந்து அவரை முகமுகமாய் பார்ப்பதற்காகத்தான் இயேசுவின் எலும்புகள் சிலுவையில் முறிக்கப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசுவின் எலும்புகள் முறிக்கப்படாதது எவ்வளவு உண்மையோ சத்தியமோ அதே போல சொல்றங்க, அவர் ஏற்றுக்கொண்ட உங்களுடைய எலும்புகள், என்னுடைய எலும்புகள் ஒரு நாளும் என்ன பண்ணப்படாது? முறிக்கப்படாது. எப்ப? அவரை போல இந்த உலகத்தில் வாழும் போது, அவருக்காக இந்த உலகத்தில் வாழும் பொழுது, அவரை பறைசாற்றுகிற வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழும் பொழுது, அவருடைய எலும்புங்கிற உணர்வு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் நம்முடைய எலும்புகள் என்ன வராது? முறிவு, பிரச்சனை, வியாதி வராது. கர்த்தர் நம்மளை அவ்விதமாய் ஆசீர்வதிக்கிற தெய்வம் தான். இப்ப நமக்கு என்ன உணர்வு வர வேண்டும்? நான் யாருடைய எலும்பு? நான் யாருடைய எலும்பு? மனைவியா இருக்கு நீங்க நினைக்கலாம், சரீர பிரகாரமா தான் உங்க கணவனுடைய எலும்பு. அல்லேலூயா. ஆனா ஆவிக்குரிய ரீதியில் நீங்கெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? இயேசுடைய எலும்பாகிய மனவாட்டி என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. அப்ப இந்த மனவாட்டிங்கிற ஸ்தானத்தை இந்த உலகத்தில் இழந்து போகாமல் அவருக்குரியவர்களா, அதான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் சபையை பற்றி என்ன பேசுறாரு? அவருடைய சரீரங்களுக்குரியவர்களாக, அவருடைய எலும்புக்குரியவளாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி எபேசிய நிருபத்திலே பவுல் நமக்கு சொல்லுகிறார். நீங்கள் நான் யாரா? இயேசுவின் எலும்புகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. உங்களை என்னையும் அவருடைய எலும்பா மாத்துறதுக்குத்தான்
அவர் சிலுவையில் இருக்கும்போது என்ன ஆகல? எலும்புகள் முறிக்கப்படாத ஒரு வாழ்க்கை, முறிக்கப்படாத ஒரு தேவ வாக்கியம் நிறைவேறினதாக அவரை பற்றி சொல்லுகிறது. அப்ப நீங்கள் நானும் யாரு? இயேசுடைய எலும்புகள். மனவாட்டி. நம்ம எலும்புல என்ன வரக்கூடாது? பிரச்சனை வரக்கூடாது, முறிவு வரக்கூடாது. முறிவு, எலும்புல பிரச்சனை, எலும்புல ஆரோக்கியம் இல்லாத தன்மை இருக்குன்னா நான் தேவனோடு இருக்கிற உறவில் என்னவா இருக்கிறேன்னா செக் பண்ணணும். சரியாக இருக்கிறேனா என்பதை நாம் சரி செய்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மரிக்கும் போது நான் இயேசுவோட எலும்பாவே என்ன பண்ணணும்? இந்த உலகத்துல என்ன பண்ணணும்? மரிக்கணும். அப்பனாத்தான் ரகசிய வரிகளை இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ நம்முடைய எலும்புகள் உயிர்த்தெழுந்து மறுரூப சரீரத்தை பெற்றுக்கொண்டு அவரை முகமுகமாய் தரிசிக்க முடியும். மணவாளனை முகமுகமாய் பார்க்க முடியும். இயேசுவை முகமுகமாய் பார்க்க முடியும். அந்த வாழ்க்கையை உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு அடையாளமாய் இந்த பூமியில் நம்ம என்ன பண்ணணும்? மனவாட்டியா, சாட்சியா, கனி கொடுக்கிற வாழ்க்கையா, ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கையா இந்த பூமியில நம்ம என்ன பண்ணணும்? வாழணும்.